திருத்தலம் என்பது என்ன? ஒருவேளை உங்களில் பலருக்கும் கூட அந்த கேள்வி இருக்கலாம். எனவே திருத்தலம் என்றால் என்ன? ஏன் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் பல ஆலயங்கள் இருந்தாலும் சிலவை திருத்தலங்களாக இருக்கின்றன, அறியப்படுகின்றன என்ற கேள்வி எழலாம். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இந்த திருத்தலம் என்பது தொடக்க காலத்திலேயே இருக்கிறது. திருத்தலம் என்பது எங்கெல்லாம் மறை சாட்சிகள் உயிர் நீத்தார்களோ அந்த இடத்திற்கு தேடி செல்கின்ற பல்வேறு விதமான மக்கள் இருந்தார்கள். மறைசாட்சிகள் கொல்லப்பட்ட இடம், அவர்களுக்கென எழுப்பப்பட்ட ஆலயம், புனிதருடைய திருப்பண்டங்கள் இருக்கின்ற இடங்கள், இவற்றையெல்லாம் காலகாலமாகவே மக்கள் தேடி செல்வது வழக்கமாகவே இருந்து கொண்டிருந்த சூழலில் தான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நிறைவுற்ற பிறகு 1968 ஆண்டிலே நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்கள் ஒரு சிறிய ஏட்டினை வெளியிட்டார். அதற்கு அவர் எவ்வாறு தலைப்பிட்டார் என்றார்? டோமுஸ் டெயி என்று தலைப்பிட்டார். இறைவனின் இல்லம். டோமுஸ் இல்லம், டெயி கடவுள், கடவுளுக்குரிய இல்லம், இறைவனின் இல்லம் என்று லத்தீனில் அவர் தலைப்பிட்டார். அதிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், இன்றைய காலத்தில் சில ஆலயங்கள் மக்களுடைய அதிகமான பக்தியை தூண்டி எழுப்புகின்ற இடங்களாகவும் ஆறுதலை தருகின்ற இடங்களாகவும் குணத்தை நலத்தை அருளுகின்ற இடங்களாகவும் இருக்கின்றன. எனவே அவைகள் திருத்தலங்களாக இருக்கின்றன என்று அவர் சொல்கிறார். 2 பத்தாண்டுகள் ஏறத்தாழ கழிந்த பிறகு 1989 ஆண்டிலேயே மேனாள் திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் அவர் அதனை சற்று மாற்றி இன்னொரு சிறிய ஏட்டினை வெளியிடுகிறார். அதனை டோமுஸ் எக்லேசியா என்று தலைப்பிடுகிறார். டோமுஸ் என்றால் இல்லம், எக்லேசி என்றால் திரு அவை. எனவே திரு அவையின் இல்லம் என்று தலைப்பிடுகிறார். அதிலே அவர் 4 நிலையில் இந்த ஆலயங்களை வகைப்படுத்துகிறார். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். 4 நிலைகளில். ஏனென்றால் சில இடத்தை நம்ம பார்த்தால் பேராலயம் என்று சொல்கிறார்கள், சில இடத்தை பார்த்தால் பசிலிக்கா என்று சொல்கிறார்கள், சில இடத்தை திருத்தலம் ஷ்ரைன் என்று சொல்கிறார்கள், சிலவற்றை ஆலயம் என்றும் நாம் சொல்லுவது வழக்கம். சில சிற்றாலயங்கள் குருசடிகள் வேறு. எனவே இந்த திருத்தந்தை இந்த ஆலயங்கள் என்பதை 4 விதங்களில் சொல்லுகிறார். ஒரு மறை மாவட்டம், அதனுடைய தலைமையாக இருக்கின்ற பேராலயம், அதுதான் நடுவம். ஏனென்றால் ஆயருடைய ஆட்சி பீடம் அங்கு அமைந்திருப்பதனால் இந்த மறை மாவட்டத்தினுடைய மையமாக இருப்பதுதான் தலைமை கோயில். அது பேராலயம் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் ஆயருடைய தலைமையான இடம், ஆயருடைய ஆலயம் என்று சொல்லலாம். எனவே அது பேராலயம் என்று அழைக்கப்படுகிறது. அதே ஆயருடைய வழிகாட்டுதலில் ஆளுகையின் கீழ் இருக்கின்ற பல ஆலயங்கள் இருக்கின்றன. அவை பங்கு கோயில்கள், ஆலயங்கள். இது 2வது வகை. அங்கு யார் இருப்பார்? பேராலயம் ஆயருக்குரியது போல இந்த ஆயருக்கு பதிலாளாக நியமனம் செய்யப்படுகின்ற அருள் பணியாளர்கள் இந்த ஆலயத்தின் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். இது அவர்கள் தலைமை ஏற்று நடத்துகின்ற வழிபாடில் செய்கின்ற அல்லது வழிபாட்டை முன்னின்று நடத்துகின்ற இடமாக அமைகின்றன. இவைதான் பொதுவானவை. ஆனால் இவற்றை கடந்த 3வது ஒரு வகை இருக்கிறது. அவைதான் திருத்தலங்கள் என்று பெயரிடப்படுகின்றன. மறை மாவட்டத்தில் பல பங்குகள் இருந்தாலும், அந்த பங்குகளில் பங்கு கோயில்கள் இருந்தாலும், அவற்றில் சில முக்கியத்துவம் பெறுகின்றன. அவை திருத்தலங்களாக அறிவிக்கப்படுகின்றன. அதனுடைய பொருள் நான் அடுத்தது வந்து விடுகிறேன். 4வது வகை என்பது நாம் பொதுவாக சொல்லுகின்ற பெருங்கோயில் பேராலயங்கள். அவை பசிலிக்கா என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பசிலிக்கா என்பது நேரடியாக ரோமையின் கீழ் சென்று விடுகிறது. அதனுடைய தலைமை என்பது திருத்தந்தை மட்டும்தான். ஒரு மறை மாவட்டத்தில் ஒன்று பசிலிக்காவாக உயர்த்தப்படுகிறது என்றால் அதில் ஆயர் அருள் பணியாளர்கள் திருப்பலி நிறைவேற்றுவார்கள். ஆனால் அது நேரடி பொறுப்பு என்பது திருத்தந்தையை பொறுத்ததாக அமைந்து விடுகிறது. இதுதான் 4 வகை. இதில் 3வது வகையான இந்த திருத்தலம் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. நம்முடைய திரு அவையின் கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க திரு அவையுடைய மறைக்கல்வி என்கிற நூல், அது திருத்தலம் என்றால் என்ன என்பதற்கு 3ஐ சொல்லி காட்டும். ஒன்று, அங்கு திருப்பயணிகள் அதிகம் வருகின்ற இடமாக இருக்க வேண்டும்.
இயல்பாகவே மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஆலயத்தை நாடி செல்கிறார்கள். காரணம் இருக்க முடியும். என்னவென்றால், சில இடங்களில் அது ஒரு மறைசாட்சியாக இறந்தவர் அந்த கோயிலில் புதையுண்டு இருப்பார். இல்லை என்றால் திருப்பயணிகள் ஏன் செல்கிறார்கள் என்றால், அங்கு ஒரு திருப்பண்டம் இருக்கலாம். ஒரு புனிதரோ அல்லது மறைசாட்சியரோ இவருடைய திருப்பண்டம் அங்கு இருப்பதை அறிந்து தனிப்பட்ட ஒரு பக்தியினால் மக்கள் அங்கு சென்று கொண்டிருக்கலாம். அதையும் கடந்து ஒரு பங்குடைய வரலாறு அதன் அடிப்படையில், அங்கிருக்கிற பக்தி முயற்சி அதன் அடிப்படையில் பல மக்கள் அங்கு சென்று வரலாம். இது முதன்மையாக அது சொல்கிற பில்கிரிமேஜ். இரண்டாவது அது என்ன சொல்லும் என்றால், இங்கு இருக்கின்ற ஜப உணர்வு. ஒரு திருத்தலம் என்பது சில வேளைகளில் வியாபார தலமாக மாறிவிடும், அதிகமான விற்பனை கூடமாக மாறிவிடும். சில இடங்களுக்கு சென்றால் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு கோபித்துக் கொள்கின்ற ஆலயத்தை போல என்னுடைய தந்தையின் இல்லத்தை இப்படி வணிகருடைய கூடமாக மாற்றிவிட்டீர்களே, சந்தையாக மாற்றிவிட்டீர்களே என்று அவர் மிக கடுமையான கோபம் கொள்கிறார். ஆனால் ஒரு திருத்தலம் என்பது அல்ல, அது மாறாக அந்த ஆலயத்திற்கு சென்றால் மன அமைதி கிடைக்கும் என்று இயல்பாக உணர்கிறார்களே, சென்றால் ஆறுதல் இருக்கும் என நினைக்கிறார்களே, அது அங்கு சென்றால் நமக்கு ஆற்றலை தரும் என நம்புகிறார்களே, அதுதான் இயல்பாகவே திருத்தலமாக மாற தகுதியுள்ளதாக மாறுகிறது. இதை இரண்டாவது அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவேதான் ஒரு திருத்தலம் உருவாக்கத்திற்கு அங்கு ஒப்புரவு அருள் சாதனத்திற்காக ஒருவர் இருக்க வேண்டும். அதற்கென தனி அறை. யாரும் மனக்காயத்தோடு கவலையோடு வாழ்க்கையில் இழந்துவிட்டோம் என்று தளர்ச்சியோடு வருகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற, ஆறுதலை தருகின்ற, ஆற்றல் படுத்துகின்ற, ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு இடமாக அந்த ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பதை அது சொல்கிறது. மூன்றாவது, அன்பு மக்களே, அங்கு டிவோஷன், பக்தி முயற்சி. நம்பிக்கையோடு வருகின்றவர்களுக்கு அங்கு காரியங்கள் நடக்கின்றன. என்ன நம்பிக்கை தருகின்றன? எல்லா பங்கிலும் எல்லா ஆலயங்களும் புனிதமானவைத்தான். ஆனால் சில இடங்களில் புனிதர்களுடைய பரிந்துரையினால், ஆண்டவர் கனிவும் கருணையும் கரிசனையும் கொள்வதனால் தன்னுடைய மக்களுக்கு நலம் தருகிறார் என்பதனால் மக்கள் அங்கு நாடி செல்கிறார்கள். ஒரு திருத்தலம் என்பது அங்கு புனிதருடைய பரிந்துரையினால் மக்கள் நலம் பெறுகின்ற நல்ல இடமாகவும் அன்பு மக்களே மாறுகிறது. எனவே இதனை பார்வையில் கொண்டுதான் ஒரு மறை மாவட்டம் என்ன செய்கிறது? சிலவற்றை திருத்தலமாக அறிவிக்கிறது.